எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? கொடைக்கானலில் வந்து எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எல்லாம் சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லாம் குதிரையில் சவாரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு டிவி சேனல்லேருந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. கப்பலாக வந்திருப்பாங்களே, கணவன் மனைவி அப்படி வந்தவங்கக்கிட்ட நீங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது, உங்களுடைய வெற்றியான வாழ்க்கைக்கு என்ன, 2 பேருக்கும் சண்டை வராமல் எப்படி சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அப்போ ஒரு கொஞ்சம் வயசானவங்க அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க நாங்கள் பேட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வந்ததில்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியா, அதுக்கு என்ன ரகசியம், என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனோடனே நாங்கள் கொடைக்கானலுக்கு தான் டூர் வந்தோம். அப்போ நானும் என் மனைவியும் என்ன செஞ்சோன்னா குதிரை சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறும்போது குதிரையில் நான் ஒரு குதிரை, மனைவி ஒரு குதிரையில் ஏறினாங்க. அப்போ என்னுடைய மனைவி ஏறின குதிரை வந்து என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ என் மனைவி சொன்னாங்க, இந்த பாரு குதிரை வந்து ஒழுங்காக நீ அமைதியாக போ, இல்லைன்னா பாரு நீ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணாங்க. அந்த குதிரை கேட்கவே இல்லை. 2 தடவை வான் பண்ணாங்க, கேட்கல. 3ஆவது தடவை அந்த குதிரை ரொம்ப இது பண்ணோடனே டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. அப்புறம் வந்து சுட்ட உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னம்மா குதிரையை போய் சுட்டுட்டியே அப்படின்னதுக்கு அந்த அம்மா என் மனைவி சொன்னாங்க, இது உனக்கு தடவைன்னாங்க. அவ்வளோதான், அன்னைக்கு நான் வாயை மூடினது தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் வாயே திறக்கலை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அப்படி இருந்ததுனால தான் நான் இந்தளவுக்கு வெற்றிகரமாக இத்தனை வருஷத்தை நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு நம்ம கற்றுக்கணும். அவ்வளோதான். அதிகமாக வாய் திறக்காமல் இருக்கிறது நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லை. அதனால் இருக்கிற உலகத்தில் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் வாயெல்லாம் அமைதியாக மூடிக்கிட்டு அமைதியாக தடவை வார்னிங்லேயே அமைதியாக இருந்துட்டோன்னா வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வருவோன்னு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.